தேர் ஆர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்ககிட்ட ஒரு ஃபேன்சியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து நம்பாதீங்க, பேரண்ட்ஸும் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லா 2019 படி செக்ஷன் 2(28) மிஸ்லீடிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் இதுவுமே வந்து சேரும். நீங்கள் எல்லாருமே லீகலாக போய் சில விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சில இன்ஸ்டியூஷன் கம்முன்னு இருப்பான். வேலை வாங்கி கொடுத்துருவேன் இந்த 1000 கம்பெனிலலாம் ஒரு ஃபால்ஸான அப்ளிகேஷன் பண்ணுறான். முற்றிலும் தப்பான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பப்ளிக் அவேர்னஸான வீடியோ. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சொசைட்டியில் ஒரு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. சில இன்ஸ்டிடியூஷன் நியாயமான முறையில் நடத்துகிறாங்க, சில இன்ஸ்டிடியூஷன் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100% ஜாப் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி சில ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சில விஷயங்கள் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிடிப்பதற்காக இந்த மாய வார்த்தைகளை சொல்லி சில விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேற்கொண்டு பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாமல் பப்ளிக்கிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, பப்ளிக் அண்ட் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி சில விளம்பரங்கள்லாம் நீங்கள் பார்க்குறப்ப இந்த மாதிரி மாய வலையில் நீங்கள் விழுந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனை தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம். தேர் ஆர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்ககிட்ட ஒரு ஃபேன்சியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக இந்த 100% ஜாப் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லப்படுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 100% ஜாப் அசிஸ்டன்ஸ், இந்த வார்த்தையே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வார்த்தை. அது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% ஜாப் அசிஸ்டன்ஸ், அதாவது இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சேர்வீங்க, அவங்க சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு இந்த வார்த்தைகள் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டு இந்த நாக்ரி, இண்டீட், இந்த மாதிரி சில இந்த ஜாப் அட்வர்டைஸிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து 2-3 ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஜாப்பும் வந்து போஸ்ட் போட்டுருவாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில். கேட்டால் இதுதான் அசிஸ்டன்ஸாக. அண்ட் மோர் ஓவர் நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவோம், இந்த கோர்ஸ் நீங்கள் படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை வாங்கி தருவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறாங்க. இது முற்றிலும் ஃபேக். சில இன்ஸ்டிடியூஷன் நியாயமான முறையில் பண்ணுறாங்க, நான் அவங்கள நம்ம தவறு சொல்லலாம், அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி சொல்லித்தராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து நம்பாதீங்க, பேரண்ட்ஸும் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ண வைக்காதீங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஃபீஸுன்னு ஒன்று போடுறாங்க, 2 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு 70,000 ரூபா, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு 50,000, சாஸு, அதே மாதிரி 2-3 கோர்சஸ்லாம் வந்து பயங்கரமான விலையில் போடுறாங்க. ஜேர்னலிசம் சொல்லி 2 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு 2 லட்சம் சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா ஸ்கில்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன், எடிட்டிங் ஸ்கில்ஸ் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஓப்பனிங் நான் கார்பரேட்டில் வாங்கித்தரேன் அப்படிலாம் இந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லி உங்களை சேர வைப்பதுக்கான நிறைய விஷயங்கள் அவங்கள பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்ககிட்டேருந்து விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியுமே தவிர்த்து உங்களுக்கு அவங்க வேலை வாங்கி தர மாட்டாங்க. அப்படி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நிறுவனம் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்ககிட்ட பணம் பிடுங்குறான்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் தயவு செய்து நம்ப வேண்டாம். இந்தியாவில் வந்து எஜுகேஷன் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக செல் பண்ணுறது முதல்ல தவறான ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட காசு இல்லையா, எங்ககிட்ட நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இஎம்ஐ மூலமாக நீங்கள் வந்து கட்டலாம், நீங்கள் என்கிட்ட இந்த கோர்ஸ் மட்டும் படிங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், இப்போ அமௌண்ட்டை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு லோனும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, துபாயில் வேலை வாங்கி தரேன், இல்லை உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய ஏஜென்சி வந்து உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு.
இப்போ அதோட பரிமாணமான ஒரு வளர்ச்சியாக தான் நான் இந்த மாதிரி சில இன்ஸ்டியூஷன்ஸை பார்க்குறேன். சில இன்ஸ்டியூஷன் தான் சொல்ல மாதிரி நியாயமான முறையில் நடத்துகிறாங்க. சில இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன், இந்த ஸ்கில்லை மட்டும் கற்றுக்கோங்க, இதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள அதை வற்புறுத்தி படிக்க வைத்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய ஏமாற்றம் அடைந்த மாணவர்கள் இருக்காங்க. அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லா 2019 படி செக்ஷன் 2(28) மிஸ்லீடிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் இதுவுமே வந்து சேரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபால்ஸான ஒரு அக்ரிமெண்ட்டை ஒரு வாக்குறுதி கொடுத்து உங்களை சேர வைத்து அது மூலமாக அவங்க பணம் சம்பாதிச்சாங்கன்னா இது கண்டிப்பாக தவறான விஷயம். நீங்கள் லீகலாக அப்ரோச் பண்ணுங்கள். ஆனால் நம்ம நாட்டில் என்ன ஆகுதுன்னா, இப்போ படிச்சுட்டு இது மூலமாக ஏமாந்துட்டாங்கன்னா 10ல் 1% வந்து போய் லீகலாக அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறப்ப இவங்க ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இது பெரும்பான்மையாக இது இவங்களெலாம் தட்டி கேட்பதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இனி இந்த மாதிரி மாணவர்கள் ஏமாறாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொசைட்டியில் நடக்கிறப்ப டாக்டர் திரு வேல்முருகன் அவர்களும் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷனும் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, எங்களால் இந்த முடிவு எடுத்து நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்னாடியிலேருந்து. ஸோ நாங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம்னா, சில மாணவர்கள் அப்கமிங் மாணவர்களுக்கு சில பேரை தேர்வு செய்து அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கொடுத்து நாங்கள் கேமரா, எடிட்டிங், ஜேர்னலிசம் இது எல்லாமே எந்தவித காஸ்ட்டும் வாங்காமல் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இது ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய அசோசியேஷன்ஸும் பண்ணுறாங்க, நிறைய கார்ப்பரேட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாணவர்களும் சரி, இல்லை நீங்கள் வேலையில் ஏதாவது பிரேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தயவுசெய்து கம்பெனிஸை போய் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணுறதை தாண்டி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்ககிட்ட நான் இன்டர்ன்ஷிப் நீங்கள் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்களா, நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன், நான் கற்றுக்குறேன் அப்படின்ற நீங்கள் சொல்லி மெயில் போட்டு இல்லை அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன்ஸும் சரி அசோசியேஷன்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விஷயங்கள் சொல்லி தருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 12th ஃபெயில்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் IAS ஆனதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டியூஷன் அப்ரோச் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் சில இன்ஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில இன்ஸ்டியூஷன் நீங்கள் எல்லாருமே லீகலாக போய் சில விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சில இன்ஸ்டியூஷன் கம்முன்னு இருப்பான். அவன் ஒழுங்கான முறையில் இன்ஸ்டியூஷன் நடத்துவான். இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளுக்கு சொல்லாமல் ஒழுங்கான முறையில் நடத்துவான். பட் இந்த மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லாம் என்ன ஆகுதுன்னா, பெரிய சட்டங்கள் இல்லை, ஜிஎஸ்டி ஒழுங்காக ஃபைல் பண்ணுறாங்களா, ஸோ ஒழுங்கான முறையில் மிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்களான்ற ஒரு சின்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறத இவங்க ஒரு லூப் ஹோலாக பயன்படுத்தி சில இன்ஸ்டியூஷன்ஸு பெரும்பான்மையான மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்டியூஷனை நானுமே என்கொயரி பண்ணேன். இந்த வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் ஒரு இன்ஸ்டியூஷனை பேர் சொல்ல வரும்போது ஒரு இன்ஸ்டியூஷனை என்கொயரி பண்ணேன். ஒரு 1000 கம்பெனி அனுப்பி இந்த 1000 கம்பெனியில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இல்லை 1000 கம்பெனியில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், நாங்கள் வேலை வாங்கி கொடுப்போம் அப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1000 கார்பரேட் கம்பெனியில் இவன் அக்ரிமெண்ட் இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் வேலை வாங்கி தரேன், நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன் இந்த 1000 கம்பெனிலலாம் ஒரு ஃபால்ஸான அலிகேஷன் பண்ணுறான். முற்றிலும் தப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி 1000 இன்ஸ்டியூஷன்லாம் நீ டைப்லாம் பண்ண முடியாது. அப்போனா அந்த டைப் பண்ண அக்ரிமெண்ட், இப்போ அமேசான் ஒரு நிறுவனத்தில் இந்த இன்ஸ்டியூஷன் டைப் பண்ணி வச்சுருக்கானா, HCLன்ற ஒரு நிறுவனத்தில் இந்த இன்ஸ்டியூஷன் ஒரு 10 ரூமில் இருக்கவன் டைப் பண்ணி வச்சுருக்கானா, அமேசான், HCLன்னு. இல்லை ஜோகோவில் நான் வேலை வாங்கி தரேன்றான். ஜோகோ கிட்ட ஒரு ஸ்கூலே இருக்குது. அவனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கேயே ட்ரெயின் பண்ணி அங்கேருந்து ஜோகோவில் அவங்களுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸை அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்க ஜோகோவில் வேலைக்கு வைக்கிறாங்க. இன்னொன்று எல்லா கார்பரேட் கம்பெனியுமே நீ உள்ளே போனோன்னே 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அப்போ தான் அவன் வேலையே கொடுப்பான். இன்னொன்று ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணுறது என்னென்னா, கல்விக்காக கடன் வாங்காதீங்க. அந்த கல்வி அந்த கடனை தான் காப்பாற்றுமே தவிர்த்து உங்களை இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ஏமாறக்கூடிய மாணவர்கள்லாம் இருந்தால் நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். வேலை வாங்கி தர மாட்டாங்கன்னு எஜுகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லீகலாக ஆக்ஷன் எடுங்க. அப்படி எடுக்க முடியலனாலுமே கீழே என் மெயில் ஐடிக்கு நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு லீகல் சப்போர்ட் வேணுனாலும் எங்களோட அசோசியேஷன், ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் அதுக்குமே கைட் பண்ணி கொடுவாங்க. டாக்டர் வேல்முருகன் அவர்கள் நிறைய இந்த மாதிரி லீகலான விஷயங்கள் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட இணைந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க, நாங்கள் இலவசமாக உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் 1 மாதம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அது மூலமாக அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துங்க. எங்கள் சங்கத்துலேயும் சேருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணு. இந்த மாதிரி
இன்ஸ்டியூஷனை வளர விடாதீங்க. மக்கள் எல்லாருமே இது விஷயத்த நீங்கள் வந்து அவேர்னஸ் பப்ளிக் நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கணும், நீங்கள் கொடுங்க. நன்றி, வணக்கம்.